Okay, guys, good evening. Guys, சின்ன அப்டேட் ஒன்று தாரன். இப்போதைக்கு நம்மட நோடெஃப் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இப்போதைக்கு டிபாசிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஐ திங்க் லாஸ்ட் வீக் மட்டும் ஆல்மோஸ்ட் 22 அக்கவுண்ட்ஸ் கிரியேட் ஆகியிருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் கைஸ். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்க குரூப்புக்கு, நான் பார்த்துருந்தேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு இன்னும் ஐ திங்க் ஒரு 10 அக்கௌண்ட்ஸ் மாதிரி தான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ இன்னும் 10 அக்கௌண்ட்ஸ்க்கு தான் சான்சஸ் இருக்குது. அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ரைட். ஓ, ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் இன்னொரு 10 அக்கௌண்ட்ஸ் தான் கிரியேட் பண்ணி டிபாசிட் பண்ணலாம். அது போகிற இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகே. டிபாசிட் பண்ண இயலாத ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் ஒரு டைம் ஒன்று தரேன். அந்த டைமுக்கு நீங்கள் டிபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்களோட ட்ரேட் பண்ணுறதுக்கு இயலும். அண்ட் இப்போதைக்கு எந்த லிங்க் மூலமாக அக்கவுண்ட் கிரியேட் செய்து அண்ட் டிபாசிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள நான் இப்போ வந்து ஒரு நியூ குரூப் ஒன்றுக்கு ஆட் பண்ணி அவங்கள நான் வேறையாக கஸ்டமைஸ் மானிட்டர் பண்ண போகிறேன் 1 by 1. அண்ட் செஷன்ஸ் ரெக்கார்டிங்ஸ் வந்து கிளாஸஸ் ரெக்கார்டிங்ஸ் வந்து அனலைசிங் கிளாஸஸ் ரெக்கார்டிங்ஸ் வந்து நாங்கள் அவங்களுக்கு டெலிகிராம் மூலமாக அப்டேட் பண்ணுவோம். அப்போ அது அவங்களுக்கு அதில் டவுன்லோட் செய்து பார்க்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ரைட். டிபாசிட் செஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் எங்களோட செஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ட்ரேட் டு சிக்னல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கி நாங்கள் எப்படி சிக்னல்ஸ்க்கு ட்ரேட் பண்ணுறதுண்டு. இந்த சிக்னல் விஐபி சிக்னல் சான்சஸ் எங்கள்கிட்ட கிடைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபாசிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் எங்களோட விஐபி சிக்னல்ஸ் கிடைக்கும். எங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா per day 10 USD நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எப்படி 100 பிப்ன்றது வந்து 100 பிப்ன்றது வந்து நார்மலி 0.01 மினி லாட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க என்றாலும் உங்களுக்கு இதில் ஒரு $10 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். $10ன்றது இலங்கை காசுக்கு 3000 மாதிரி வரும். ரைட். இப்போ நாங்கள் செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், நான் என்னோட ஒயிட் போர்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். உங்களோட கையை வந்து ஸ்க்ரீனுக்கு மேலே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அங்கிட்டு கால இதாக்கினா எனக்கு இங்கிட்டு கால இதாகும். ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், மினி லாட் அண்ட் ஸ்டாண்டர்ட் லாட் பார்ப்போம். மினி லாட் அண்ட் ஸ்டாண்ட் லாட். ரைட். லாட் சைஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும். ஹவு டு ட்ரேட் யூர் சிக்னல்ஸ். இல்லாட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பார்ப்போம் சிக்னல் ஒன்றுக்கு ட்ரேட் பண்ணுறது எப்படி, அடுத்து போகிறோம் மினி லாட் ஸ்டாண்ட் லாட்ன்றது என்ன, அண்ட் எப்படி நாங்கள் இதில் ட்ரேட் ஒன்று எடுக்கிறது, அண்ட் எந்த டைமில் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறது, அண்ட் எஸ்எல் எப்படி நாங்கள் அப்டேட் பண்ணுறதுன்ற கான்செப்ட். இந்த 5 விஷயத்தையும் நாங்கள் இன்றைக்கு இந்த கிளாஸஸில் பார்க்கலாம். ரைட். நான் ஸ்க்ரீனை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோறேன். ஒயிட் போர்டுக்கு விட நாங்கள் ட்ரேடிங் வியூவை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி டீச் பண்ண எனக்கு ஈஸியாக இருக்குது. அப்போ நான் அதனால ட்ரேடிங் வியூவை பேஜ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே. ரைட். ஐ திங்க் எங்களோட ஸ்க்ரீன் எல்லாருக்கும் விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே. ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு சிக்னல் ஒன்று வரும் போது, கோல்ட் என்ற சிக்னல் வரும் போது எப்படி வரும். ஓகேயா? நாங்கள் இன்னைக்கு இது ஃபர்ஸ்ட்டுக்கு டைப் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஹவு டு ட்ரேட் ஃபார் சிக்னல்ஸ். ஹவு டு ட்ரேட் ஃபார் சிக்னல்ஸ். ரெண்டாவது வாட் இஸ் லாட். ஓகே. மூணாவது ஹவு டு ட்ரேட் இன் MT4. அடுத்தது ஹவு டு மேனேஜ்
எஸ்எல். அஞ்சாவது நாங்க எடுக்கலாம். வாட் வாட் இஸ் வாட் இஸ் ஸ்கல்ப் அண்ட் டே ட்ரேட். ஓகே, இந்த 5 விஷயத்தையும் நாங்க இன்றைக்கு பார்க்கலாம். ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு காய்ஸ், நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட நோடிஃபிக்ஸ் அக்கவுண்ட், எப்படி உங்களோட நோடிஃபிக்ஸ் அக்கவுண்ட் வந்து நீங்க லிங்க் பண்ணிக்கோ வேணும் MT4 என்ற அக்கவுண்ட் மூலமா. அப்ப அந்த MT4 என்ற அக்கவுண்ட் தான், எப்படி அந்த MT4 என்ற அக்கவுண்ட்ல தான் நீங்க ட்ரேட் பண்றது. உங்களுக்கு நோடிஃபிக்ஸ்ல டிரெக்டா ட்ரேட் பண்ண இயலாது. நோடிஃபிக்ஸ்ன்றது ஒரு புரோக்கர். அந்த புரோக்கரை கம்பைன் பண்ணி MT4 ஆப் இருக்குது. அப்ப அந்த MT4 ஆப் மூலமா தான் நீங்க வந்து ட்ரேட் பண்ணணும். ரைட். நாங்க சிக்னல் ஒன்று தரும் போது, ஓகே, நாங்க சிக்னல் ஒன்று தரும் போது எப்படி தருவோம்னு பாத்தீங்கன்னா, வெயிட்டா கைஸ், கைஸ் எனக்கு ஒரு 1 மினிட் தாங்க. இது சின்ன இஷ்யூ ஒன்று காட்டுது. கைஸ் 1 மினிட் தாங்க, எனக்கு சின்ன சிக்னல் இஷ்யூ ஒன்று காட்டுது மெஷின்ல. ரைட். எப்படி நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னா, உங்களோட நோடிஃபிக்ஸ்க்கு டிபாசிட் பண்ண பிறகு நீங்க உங்களோட MT4 என்ற ஆப்பை நீங்க கம்பைன் பண்ணணும். அப்படின்னா ஜாயின் பண்ணணும். எதோடன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நோடிஃபிக்ஸ் அக்கவுண்டோட. சரியா? நோடிஃபிக்ஸ் அக்கவுண்டோட நீங்க உங்களோட அக்கவுண்ட்டை ஜாயின் பண்ண பிறகு, சரியா, ஜாயின் பண்ண பிறகு நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு வார சிக்னல்ஸ்க்கு ட்ரேட் பண்ணணும். ஓகே, எப்படி சிக்னல்ஸ் ஒன்று வரும்? ரைட். சிக்னல் ஒன்று வரும்போது நார்மலி வரும். இப்போ ஏண்ட சிக்னல்ஸ் வரும்போது வரும் XA XAU USD. ஓகே, சொல்லுவோமே செல். அதுக்கு பிறகு என்ட்ரி ரேஞ்ச், என்ட்ரி 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 இந்த ரேஞ்சுக்கு பிரைஸ், இந்த என்ட்ரி ரேஞ்சுக்கு தான் பிரைஸ் எடுக்கணும். அண்டு இன்னைக்கு எடுப்போம் பை. ஓகே, அப்புறம் என்ட்ரி ரேஞ்ச் வந்து 3330 3301 ஸ்லாஷ் 3303. அதுக்கு பிறகு டிபி, டேக் ப்ராஃபிட். டிபின்றது என்னன்னு பார்க்கலாம். 3295 TP1, TP2 3290, TP3 வந்து ஓப்பன் எடுங்களே. ரைட், ஓப்பன் என்னன்னு பார்க்கலாம். ஓப்பன்.
அடுத்தது ஸ்டாப் லாஸ்ட் எஸ்எல்ன்றது என்னன்னு நான் சொல்லித்தரேன். ஸ்டாப் லாஸ்ட் 3312 3312 ரைட். இப்படித்தான் ஒரு சிக்னல்ஸ் வரும் போது வரும். சரியா? இந்த மாதிரியான சிக்னல் இப்படி வரும் போது நீங்க என்ன செய்யணும்டா, உங்களோட MT4 அக்கவுண்ட் எப்படி அப்ப நீங்க என்ட்ரி எடுக்கணும். இதுல MT4 என்ற அக்கவுண்ட்ல தான் நீங்க என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா ரைட், எதுல நீங்க இந்த இப்படி சிக்னல் வந்தா நீங்க எதுல எடுக்கணும்? MT4 என்ற ஆப்ல தான் நீங்க போயிட்டு எடுக்கணும். MT4 நீங்க ஓபன் பண்ண பிறகு நான் உங்களுக்கு லைவா காட்டுறேன் எப்படி செய்யறதுன்னு. MT4 அக்கவுண்ட் நீங்க ஓபன் பண்ண பிறகு ஒன்னாவது நீங்க என்ன செய்யணும்? சர்ச் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா XAUUSD என்ற காயினை சூஸ் பண்ணி நீங்க அதுலுக்கு என்ட்ரி எடுத்த பிறகு XAUUSD என்ற காயினை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். அந்த இன்டர்ஃபேஸ்ல நான் சொல்லித்தரேன். ஓகே, அந்த இன்டர்ஃபேஸ்ல உங்களுக்கு பை அண்ட் செல் என்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். எப்படி? XAUSD காயினை சூஸ் பண்ணி அது உள்ளுக்கு நீங்க போன பிறகு அங்க நீங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். பை அண்ட் பை அண்ட் செல் என்று ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதுல நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும் மார்க்கெட் பிரைஸ் ரேஞ்ச் வந்து நாங்க இந்த பை அண்ட் செல் ஆப்ஷன் சூஸ் பண்றதுக்கு முதல்ல நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முதல்ல மார்க்கெட் வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சுலுக்கு இருக்குதாண்டு. எந்த பிரைஸ் ரேஞ்சுலுக்கு தான் இருக்குது என்ட்ரி அண்டு இந்த பிரைஸ் ரேஞ்சுலுக்கு இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ நாங்கள் இது வந்து பார்ப்போம் லைவ் மார்க்கெட்டில் எப்படியாண்டு. ரைட், இப்போ சிக்னல் வந்த டைம் நான் பார்க்குறேன். ஓகே, சிக்னல் ரேஞ்ச் வந்து 3301 3303. ரைட், நாங்கள் அதை பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்ட்ரி ரேஞ்ச். இப்போ சிக்னல் நாங்கள் கொஞ்சம் கீழே கொண்டாடுறேன். இந்த என்ட்ரி ரேஞ்சை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இன்னைக்கு நாங்கள் 3301 அண்ட் 3303 தான் நாங்கள் இது லைவ் மார்க்கெட்டில் நாங்கள் பார்க்குறது. ஓகே, 3301 இந்த என்ட்ரி ரேஞ்ச் ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு காணலாம் பாருங்கள். இந்த சைடில் இருக்குது, இந்த சைடில் பாருங்க இருக்குது ப்ரைஸஸ். ஓகே, இந்த சைடில் பாருங்க இருக்குது ப்ரைஸஸ். அப்போ இதில் நாங்கள் சூஸ் பண்ணணும் 3301 அண்ட் 3303. பை என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பை ஆப்ஷன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், பை ஆப்ஷன்ன்றது மார்க்கெட் எப்போதுமே அப்பாகும் போது, மார்க்கெட் எப்போதுமே அப்பாகும் போது நாங்கள் தருவோம் சிக்னல் வந்து பை. எப்படி மார்க்கெட் அப்பாகும் போது என்ன நாங்கள் சொல்றது? பை என்று. மார்க்கெட் பை ஆகுது என்று நாங்கள் சொல்லுவோம். மார்க்கெட் எப்போதுமே டவுன் ஆகும் போது, மார்க்கெட் ப்ரைஸ் இவங்க அனலைசிங்கில் தோணிச்சுன்னா டவுன் ஆகுதுண்டு. அப்போ நாங்கள் என்ன செய்யறது? இப்படி டவுன் ஆகும் என்று உங்களுக்கு தோணிச்சுன்னா நாங்கள் என்ன இதுக்கு சூஸ் பண்ணுறது? செல். நாங்கள் இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறது? செல். அப்போ இப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் தந்திக்கிற சிக்னல் வந்து பை சிக்னல். என்ன? XAUUSD பை. அப்படி என்றால் இந்த 3301 அண்ட் 3303 ப்ரைஸ் ரேஞ்சை நாங்கள் இப்போ இதுக்கு பார்க்கணும். ரைட், இப்போ இது ப்ரைஸ் ரேஞ்சை நாங்கள் பார்க்கலாம். 3301 அண்ட் 3303. இப்போ நாங்கள் இன்னைக்கு ஒரு லைன் ஒன்று எடுக்கலாம். 3301ங்க நான் சரியாக மார்க் பண்ணிக்கோணும். ரைட், டேரக்ட் இது 3301. அடுத்தது 3303. என்ன இந்த பாருங்க 3303. அப்போ நாங்கள் அங்கே இன்னைக்கு ஒரு மார்க் கொண்டு போட்டுக்கோணும். ரைட், இங்கே இதாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தான் நாங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா எங்களோட சிக்னல் தந்திருக்கிறது வந்து 3301 அண்ட் 3303 எப்போ பை. அப்போ இங்கே மேலே போக மாட்டேது எங்களோட சிக்னல் சொல்லியிருக்குது. எங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்குது எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3312. இன்னைக்கு 3312. சாரி, எஸ்எல் வந்து கீழே வரணும். ஓகே, இது வந்து ராங் எஸ்எல். நாங்கள் இது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எடுப்போமே. பை சிக்னல் தந்திக்கிறேன். சாரி கைஸ், இன்னைக்கு எடுப்போமே நாங்கள் ஆல்மோஸ்ட் 90 அண்ட் 3390 எடுப்போமே.
கொஞ்சம் பிழை ஆயிருச்சு. ரைட் 3390. அப்போ எஸ்எல் நாங்கள் வைக்கிறது வந்து 3390 என்ற ப்ரைஸ் ரேஞ்சில். அதை நாங்கள் எஸ்எல் நாங்கள் எடுப்போம் ரெட் கலரா. ரைட். அப்போ நாங்கள் என்ட்ரி எடுக்கிறது எந்த இடத்துல இருந்து? இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தான் நாங்கள் என்ட்ரி எடுக்கணும். 3303 அண்ட் 3301. ஓகேயா? நாங்கள் எஸ்எல் வைக்கிறது வந்து 3290. ஓகே, எப்படி நாங்கள் எஸ்எல் வைக்கிறது வந்து 3290. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் உள்ளுக்கு வந்தால் தான் நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கணும். எப்படி? இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் உள்ளுக்கு வந்தால் தான் நீங்கள் மார்க்கெட்டில் என்ன எடுக்கணும்? என்ட்ரி எடுக்கணும். இது இதாக இருக்குது. இது உள்ளுக்கு சிக்னல்ஸ் தந்திக்கிறோம். நாங்கள் எப்படி சிக்னல் தந்திக்கிறது வந்து பை எண்டு. அப்போ இதுக்கு பை ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் எப்போதுமே அப் ஆகிறதுக்கு ரெடி எண்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் உள்ளுக்கு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும். ஓகேயா? ஒருவேளை நீங்கள் என்ன செய்கிறீங்க? மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே வந்துருச்சு. எப்படி? இங்கே இப்படியே கொஞ்சம் கீழேக்கு வந்துருச்சு. எஸ்எல் இந்த இடத்துல எஸ்எல்ன்றது என்ன? ஸ்டாப் லாஸ்ட். எங்கட லொஸ்ட்டை தவிர்த்து கோரத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் வந்து ஸ்டாப் லாஸ்ட். இப்போ உங்கள்கிட்ட $50 இருக்குது. எப்படி? இது நாங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டில் பார்ப்போம். $50 இருக்குது. நாங்கள் இதில் ரிஸ்க் பண்ணுவோம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரிஸ்க் பண்ணுறது வந்து $5. லொஸ்ட் ஆச்சுன்னா $5, ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு $10 $15 வரும். ஓகே, அப்போ நாங்கள் இதில் ரிஸ்க் பண்ணுவோம் வந்து நார்மலி 10%. உங்களோட பேலன்ஸில் 10% வந்து இதை ரிஸ்க் பண்ணி இந்த ட்ரேடை நாங்கள் எடுக்கிறோம். ஓகேயா? ஓகே, இதில் நாங்கள் 10% ரிஸ்க் பண்ணோம்டா ஆல்மோஸ்ட் $5 லாஸ்ட்டில் தான் நாங்கள் இதை ரிஸ்க் பண்ணுறது. அப்போ இன்னைக்கு எஸ்எல் நாங்கள் எடுப்போம். அது வந்து $5 அடி. எஸ்எல் $5 அப்படின்னா இன்னைக்கு எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சுன்னா, இந்த எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சுன்னா $5 ப்ராஃபிட் வந்துச்சுன்னா, எங்களுக்கு நார்மலி ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நாங்கள் எடுப்போமே 100 பிப் ப்ராஃபிட் எடுப்போம். நாங்கள் இதில் $10. அப்போ மொத்தம் எங்களுக்கு இன்னைக்கு ரிஸ்க் லொஸ்ட் ஆயிடுச்சுன்னா $5 ஆகும். ரிஸ்க் ஆயிடுச்சுன்னா $5 லொஸ்ட் ஆகும். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா $10. அப்போ நாங்கள் எப்போதுமே எங்களோட மார்ஜின் இல்லாட்டி எங்கட இருக்கிற குவான்டிட்டியை வந்து ஃபுல்லாகவே லொஸ்ட் ஆகிறதுக்கு நாங்கள் ட்ரேட் பண்ணுறது இல்லை காய்ஸ். ஓகேயா? அதுக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட தரேன். நான் வந்து ஃப்ரைடே கொடுத்த சிக்னல். ஓகே, ரைட். அப்போ இந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கணும். நாங்கள் எப்போதும் லொஸ்ட்ன்றது விஷயத்தை வந்து குறைவாகவும் ப்ராஃபிட்ன்றது கூடையாகவும் தான் நாங்கள் ட்ரேட் பண்ணணும். அப்போ இன்னைக்கு இந்த எஸ்எல்ன்றது ஸ்டாப் லாஸ்ட்ன்றது வந்து எங்கட லாஸ்ட். ஒருவேளை நான் தந்த என்ட்ரியை தாண்டி மார்க்கெட் வந்து இந்த எஸ்எல் என்ற ப்ரைஸ் ரேஞ்சை இன்னைக்கு இருக்குது பாருங்க. எஸ்எல் என்ற ப்ரைஸ் ரேஞ்சை வந்து ஹிட் ஆகிச்சண்டா. எப்படி? எஸ்எல் என்ற ப்ரைஸ் ரேஞ்சை வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னைக்கு $5 லாஸ்ட் ஆகும். ஒருவேளை நான் தந்த சிக்னல் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகிச்சேன்டா உங்களுக்கு $10 ப்ராஃபிட் ஆகும். இந்த மெத்தட் தான் கைஸ் நான் வந்து ட்ரேட் பண்ணுறது. இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், 100க்கு 10% தான் கைஸ் நான் வந்து ட்ரேடில் லொஸ்ட்டை பார்க்குறது. இப்போ $1000 இருந்துச்சேன்டா, சாரி ஒரு 100 இருந்துச்சேன்டா, ஆல்மோஸ்ட் $10 லொஸ்ட்டில் தான் நாங்கள் ட்ரேட் பண்ணுறது. ஓகே, ப்ராஃபிட் வந்துச்சேன்டா ஆல்மோஸ்ட் ஒரு 0.01 லொட் சைஸில் ட்ரேட் பண்ணுவீங்களே. அப்போ அங்கே இன்றைக்கி ஒரு $10 உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேயா? ரைட். அது உங்களோட மார்ஜினை பொறுத்து தான் அது நாங்கள் பார்க்குறது. ரைட். அது உங்களுக்கு புரிஞ்சான்னு சொல்லுங்க. அப்போ எஸ்எல்ன்றது என்னாண்டு, ஸ்டாப் லாஸ்ன்றது என்னான்னு புரிஞ்சா? ஸ்டாப் லாஸ் என்னான்னு புரிஞ்சா எல்லாருக்கும்? ஸ்டாப் லாஸ் எல்லாத்துக்கும் புரிஞ்சா? புரிஞ்சேன்டா எஸ் இல்லாட்டி நோ. கைஸ் அது புரிஞ்சா இல்லையா? ரைட், வெரி குட். ரைட், 1 minute.
இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நாங்க ட்ரேட் பண்ணும்போது இந்த எஸ்எல் என்ற விஷயம் தருவோம். எஸ்எல்ன்றது என்ன? ஸ்டாப் லொஸ்ட். லொஸ்ட் ஆகிறது நாங்க நிப்பாட்டி கோர்றது தான் இந்த ஸ்டாப் லாஸ்ட்ன்றது. இப்போ நான் உங்களுக்கு ட்ரேட் ஒன்று தந்திக்கிறேன் இந்த ரேஞ்சில். இது ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு $10 வரும் ப்ராஃபிட் ஆகுனா. லொஸ்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு $5 லொஸ்ட்டில் போகும். அந்த நாங்கள் எப்போதுமே உங்களோட அக்கௌண்ட் வாஷ் ஆகிறதுக்கு நாங்கள் ட்ரேட் பண்ணுறது இல்லை. எப்படி உங்களோட அக்கௌண்ட் வாஷ் ஆகுறதுன்ற $50 லொஸ்ட் ஆகிறதுக்கும் நாங்கள் இதில் ட்ரேட் பண்ணுறது இல்லை. ஓகேயா? அப்போ நாங்கள் என்ன செய்யறது? அந்த $50 லொஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த ஸ்டாப் லாஸ்ன்றது வந்து நாங்கள் சூஸ் பண்ணுறது. சரியா? இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இப்படியே வந்து நான் சொன்ன என்ட்ரி ரேஞ்ச் வந்து இது. இந்த என்ட்ரி ரேஞ்ச் உள்ளுக்கு இருந்தால் தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். சரியா? அப்படியே என்ட்ரி ரேஞ்ச் உள்ளுக்கு வந்த பிறகு, அந்த என்ட்ரி ரேஞ்ச் உள்ளுக்கு வந்த பிறகு நீங்கள் இந்த இடத்துல பை ஆப்ஷனை கிளிக் பண்ணி MT4ல பை ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்ட்ரி எடுக்கிறீங்க. சரியா? ஒருவேளை என்ட்ரி எடுத்த இடத்துல இருந்தே மார்க்கெட் இப்படியே கீழேக்கே போகுது. அது பொருள் இந்த இடத்துல வந்து எஸ்எல் என்ற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நான் தந்திக்கிறேன். அந்த எஸ்எல்ல நீங்கள் எதில் அப்டேட் பண்ணணும்? MT4 என்ற ஆப்பில் நீங்கள் அப்டேட் பண்ணணும். அது உங்களுக்கு சொல்லித்தாரு. அப்போ அந்த MT4 என்ற ஆப்பில் எஸ்எல்ல டைப் பண்ணுறீங்க. அப்போ இந்த எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சுண்டா, எஸ்எல் ப்ரைஸ் ரேஞ்சை வந்து ப்ரைஸ் ரேஞ்சை வந்துருச்சுண்டா, உங்களோட கேண்டில் எஸ்எல் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துருச்சுண்டா நீங்கள் என்ன அப்போ அங்கே நீங்கள் லொஸ்ட்டனா? அப்போ எத்தனை USD லொஸ்ட்? 50ல் நாங்கள் 50மா லொஸ்ட் ஆகுவோம்? இல்லைண்ணா, நான் வந்து தாரது வந்து 100க்கு 10 வீதம். அப்படின்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் $5 தான் லொஸ்ட் ஆகும். சரியா? ஒருவேளை இது ப்ராஃபிட் ஆயிடுச்சுண்டா, பை தந்து இது ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு $10 ப்ராஃபிட்ல வரும். அப்போ எஸ்எல்ன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸை நாங்கள் பாதுகாத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது தான் இந்த எஸ்எல்ன்றது. இப்போ புரிஞ்சா அது எல்லாருக்கும்? இப்போ புரிஞ்சா? இப்போ புரிஞ்சா அது எல்லாருக்கும்? ரைட். அடுத்த விஷயம், இப்போ பை அண்ட் செல்றது என்னன்னு புரிஞ்சிருக்கும். ரைட். யா டிபி கொஞ்சம் பிழை பிரதர். இது நான் ஜஸ்ட் நார்மலாக இதை பண்ணி டைப் பண்ணது. ஓகே, இது கணக்கெடுக்காமீங்களே. ஓகே, நான் சும்மா அவசரத்துக்கு அடிச்சது உண்டு. ஓகே முசாஃபிக் பிரதர். ரைட். ஓகே, அப்போ டிபி வைக்கலாம். நாங்கள் ஜஸ்ட் இது மூணே வைக்கலாமே. இதுவும் இதையும் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அதை எடுத்தது. ரைட். அப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு என்ட்ரி எடுத்துட்டீங்க. சரியா? எப்படி இஸ் பட் ஆஃப்டர் கிளாஸ். ரைட். ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்து என்ட்ரி எடுத்துட்டீங்க. ரைட். டேக் ப்ராஃபிட்ன்றது என்னன்னு வார். இப்போ நான் எஸ்எல்ல டீச் பண்ணிட்டு இப்போ டேக் ப்ராஃபிட்ன்றது என்னன்னு வார். ரைட். டேக் ப்ராஃபிட்ன்றது நாங்கள் எங்களோட அனலைஸ்டில் எங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மார்க்கெட் போகுமாண்டு. ஒருவேளை இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இப்படியே வந்து ஹிட் ஆயின பிறகு TP1, இதுதான் TP1 என்று இருக்குது. அந்த சிக்னல்ஸ்லேயே நான் தந்திருப்பேன் TP என்று. அதுக்கு நாங்கள் சொல்கிறது டேக் ப்ராஃபிட். அப்போ உங்களுக்கு இதில் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்து க்ளோஸ் பண்ணலாம் என்ற சிக்னல் தான் அது. எப்படி இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரி எடுத்து இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணலாம் என்ற கான்செப்ட் தான் அது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சை ஹிட் ஆகின பிறகு அப்போ நாங்கள் சொல்லுவோம் TP1 ஹிட். இந்த ப்ரைஸ் ரேஞ்சை ஆச்சு TP1 ஹிட்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கவும் மேலும், இல்லாட்டி உங்களுக்கு என்ன செய்யலாம், இது ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த ட்ரேடை உங்களுக்கு ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். TP2 போக காட்டிக்கும். TP2 வந்து இதாக இருக்குது மேலேயால், அப்போ இந்த ட்ரேடை வந்து உங்களுக்கு TP2க்கு ஹோல்ட் பண்ணணுமெண்டா நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவே வச்சிங்க தானே எஸ்எல் ஸ்டாப் லாஸ் வச்சிங்க தானே, அந்த ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் மாற்றிக்கோணும். நாங்கள் ஃபர்ஸ்ட்டாகவே ஸ்டாப் லாஸ் வச்ச ப்ரைஸ் எது? நாங்கள் ஸ்டாப் லாஸ் வச்ச ப்ரைஸ் எது? ஒன்றாவதாவே இது தானே நாங்கள் ஸ்டாப் லாஸ் வச்ச ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அப்போ நாங்கள் இந்த இடத்த இதை டிலீட் பண்ணிவிட்டு நீங்கள் TP1க்கும் மேலே ட்ரேடை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் உங்களோட எஸ்எல்லை இந்த இடத்துல இருந்து இரேஸ் பண்ணிவிட்டு உங்களோட எஸ்எல்லை வந்து நீங்கள் என்ட்ரி ரேஞ்சுக்கு கொண்டு வரணும். என்ட்ரி இருக்கிற ப்ரைஸுக்கு நீங்கள் கொண்டு வந்தால் தான், ஒருவேளை மார்க்கெட் அப்படியே உங்களோட எஸ்எல்லை நீங்கள் அப்படியே கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ட்ரி ப்ரைஸுக்கு
ஒருவேளை மார்க்கெட் இப்படியே மேலேக்கு போயிட்டு கீழேக்கு வர மாதிரி தோணிச்சேன்டா உங்களுக்கு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணலாம். இல்லாட்டி இது வந்து இன்னைக்கு ஹிட் ஆயிடுச்சேன்டா உங்களுக்கு லொஸ்ட்டும் இல்லை ப்ராஃபிட்டும் இல்லாமல் போகும். அப்போ நான் சொல்கிறது என்னன்னா எப்போதுமே TP1ல் ஒரு ப்ராஃபிட்டோட க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, சின்ன ப்ராஃபிட்டோட க்ளோஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் இது மேலேக்கு போயிட்டுச்சேன்டா TP2 ஹிட் ஆயிடுச்சேன்டா ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ளோஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஒருவேளை இது கொஞ்சம் மேலேக்கு போயிட்டு வந்து மறுபடியும் என்ட்ரி ரேஞ்சுக்கு வந்துச்சேன்டா, என்ட்ரி ரேஞ்ச் ப்ரைஸ்க்கு வந்துருச்சேன்டா உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ண சின்ன ப்ராஃபிட் மட்டும் மீயும் மக்கியது வந்து லொஸ்ட் இல்லாமல் ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆகும். அப்போ டிபி என்றது வந்து டேக் ப்ராஃபிட். இந்த இடத்துல ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சு வந்த அப்புறம் உங்களோட ட்ரேடை க்ளோஸ் பண்ண மேலும் இல்லாட்டி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்து உங்களோட எஸ்எல்ல வந்து என்ட்ரி ரேஞ்சுக்கு கொண்டு TP2 இருக்கட்டும் உங்களுக்கு இந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணலாம். டிபின்றது ரைட் இந்த இடத்துக்கு வந்த பிறகு டேக் ப்ராஃபிட், உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் எடுங்க என்ற கான்செப்ட் டேக் ப்ராஃபிட் டிபி என்றது. அது புரிஞ்சா? அப்போ நாங்கள் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டிபி உங்களுக்கு தருவோம் 3314 ப்ரைஸ் ரேஞ்சு தருவோம். எப்படி 3314 நாங்கள் இன்னைக்கு தரோம் 3314. செகண்ட் நாங்கள் தர டிபி வந்து 3328. ரைட், 3328 இந்த ப்ரைஸ் ரேஞ்சு தான் நாங்கள் தாருது. ஓகே, இப்போ அப்போ 28க்கு நாங்கள் இது எடுப்போமே. இப்போ 28 இப்போ TP1 வந்து இன்னைக்கு ஹிட் ஆகி இருக்குது. ரைட், அது ரைட் அந்த கன்சி. அப்போ டிபின்றது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சா கைஸ்? இப்போ டிபின்றது என்னன்னு புரிஞ்சா? டிபின்றது என்னன்னு புரிஞ்சா எல்லாருக்கும்? புரிஞ்சா இல்லையா? எஸ், டிபின்றது டேக் ப்ராஃபிட். இந்த ரேஞ்சுக்கு வந்தால் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் டிபி டேக் ப்ராஃபிட் ரெண்டாவது ப்ராஃபிட்டையும் எடுக்க வேணுமெண்டா உங்களோட இந்த எஸ்எல் நீங்கள் ஃபர்ஸ்டாகவே என்ட்ரி எடுக்கும் போது எஸ்எல் ப்ரைஸும் டைப் பண்ணீங்க தானே. இந்த எஸ்எல்ல இங்கே இருந்து டிலீட் பண்ணிட்டு உங்களோட எஸ்எல் அப்படியே கொண்டாடலாம் எங்கேக்கு மேலேக்கு என்ட்ரி ப்ரைஸ்க்கு கொண்டு உங்களோட ட்ரேடை ஹோல்ட் பண்ணலாம் TP2 வர. ரைட், ஓகே, அதுதான் அவ்வளோதான் இது. ரைட், அடுத்தது ரைட் அது புரிஞ்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரைட், இப்போ இன்னைக்கு பாருங்க சிக்னலை நாங்கள் கீழே எடுப்போம். ரைட், அப்போ உங்களுக்கு இந்த சிக்னலுக்கு இப்போ என்ட்ரி ரேஞ்ச் தந்திக்கிறோம் என்ன 3301 3303. அப்போ நீங்கள் மெட்டாட்ரேடர் 4 ஆப்பில் பார்க்கணும். வெயிட், நான் அது உங்களுக்கு விவரமாக சொல்லித்தரேன். மெட்டாட்ரேடர் 4 இதையும் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ ஈஸியாக இருக்கும். நான் மெட்டாட்ரேடர் 4 ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று இன்னைக்கு நான் எடுக்கிறேன். வெயிட், 1 minute guys. MT4 ரைட். ரைட், இதாக இருக்குது. இதுதான் MT4 ட்ரேட் ஒன்றுக்கு என்ட்ரி எடுக்கும் போது இருக்கிற இன்டர்ஃபேஸ். ரைட்டா? ரைட், இப்போ நான் தந்த சிக்னல் வந்து வாட்
ரைட். ரைட், இதுதான் கைஸ் MT4 இன்டர்ஃபேஸ். சரியா? இப்போ இங்கே நீங்கள் பாருங்க இருக்கு நான் சொன்ன மாதிரி பை ஆப்ஷன் அண்ட் செல் ஆப்ஷன் என்ன இந்த கீழே இருக்குது பாருங்க, பை ஆப்ஷன் அண்ட் செல் ஆப்ஷன். அப்போ இதில் நாங்கள் தந்திக்கிற சிக்னல் வந்து பை ட்ரேட். அப்போ நீங்கள் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணணும், இதா இருக்குது இதை. ரைட், அடுத்தது இங்கே நீங்கள் பாருங்க இருக்குது ப்ரைஸ் ரேஞ்ச் கோல்டு. இதை பாருங்க XAUSD என்று தான் நான் சிக்னல் தந்திருக்கிறேன், அது உங்களுக்கு இங்கே காணலாம். இதற்கு XAUSD தான் தந்திக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த காயினை சூஸ் பண்ணணும். அடுத்தது நான் தந்த ப்ரைஸ் ரேஞ்சுலுக்கா மார்க்கெட் இருக்குதான்னு பார்க்கணும். எப்படி நான் தந்த ப்ரைஸ் ரேஞ்சுலுக்கா மார்க்கெட் இருக்குதான்னு பார்க்கணும். இதா இருக்குது. அப்போ அந்த ரேஞ்ச் எங்கே நீங்கள் பார்க்குறது, இதா இருக்குது இந்த இடத்துல. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குன்னு எந்த ரேஞ்சுலுக்கு நாங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு 3301 அண்ட் 3303 என்ற ரேஞ்சுலுக்கு தான் மார்க்கெட் இருக்கணும். அப்போ ஒருவேளை இந்த இடத்துல 3301 காட்டிச்சண்டா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ட்ரி எடுக்கலாம். இந்த இடத்துல அதே மாதிரி தான் 3303 காட்டிச்சனாலும் இந்த ரெண்டு இடத்துல எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த பை பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு ட்ரேட் வந்து எடுக்கலாம், நோ இஷ்யூ. சரியா? ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், எஸ்எல் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரேடுக்கு என்ட்ரி எடுக்கும் போது எஸ்எல் என்ற ஆப்ஷனை வந்து இதா இருக்குது இந்த இடத்துல நாங்கள் டைப் பண்ணிக்கோ வேணும். ட்ரேடுக்கு எடுக்கிறதுக்கூடே நாங்கள் எஸ்எல் என்ற ஆப்ஷனை நாங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கோ வேணும். இங்கே நீங்கள் டிபி நீங்கள் போடாட்டியும் பரவாயில்ல, எஸ்எல்ன்றது இதா இருக்குது, இந்த எஸ்எல் ஆப்ஷனை நீங்கள் இன்னைக்கு டைப் பண்ணணும். சரியா? அண்ட் அடுத்தது ஃபர்ஸ்ட் பார்க்கணும் என்ட்ரி ரேஞ்சுலுக்கா மார்க்கெட் இப்போ இருக்குது. செகண்ட், அடுத்தது இந்த லொட் சைஸ் அண்ட் இந்த இன்ஸ்டன்ட் எக்ஸிகியூஷன்ன்றதை என்னது வரேன்னா ஓகே. அடுத்தது மார்க்கெட் பையா செல்லாண்டு நீங்கள் சரியாக பார்க்கணும். அப்போ இங்கே நீங்கள் தந்திக்கிறது பை ஆப்ஷன், நாங்கள் சரியாக பை என்ட்ரி எடுக்கணும். அது புரிஞ்சா அப்போ எல்லாருக்கும் அந்த கான்செப்ட் புரிஞ்சா? ரைட், நான் மறுவாள் சொல்கிறேன். ரைட், இப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு XAUSD என்ற காயினை நீங்கள் மெட்டா ட்ரேடர் ஃபோல சூஸ் பண்ணிக்கோ வேணும். ஓகே. அப்புறம் என்ட்ரி ரேஞ்ச் மார்க்கெட் நான் தந்த என்ட்ரி ரேஞ்சுலுக்கா இருக்குதான்னு பார்க்கணும். அது பார்க்கறது எங்கேனிக்கால இந்த இடத்துல. ஓகே. அடுத்தது நான் தர எஸ்எல்ல நீங்க ஸ்டாப் லாஸ்ட்டை இந்த இடத்துல அப்டேட் செய்யணும். ஓகே. அண்ட் மார்க்கெட் பை செல்லா என்று பார்க்கணும். நீங்க மார்க்கெட் பை என்றா பையை கிளிக் பண்ணலாம். இந்த இடத்துல செல் என்று வந்துச்சுன்னா செல்ல பார்க்கலாம். அது உங்களுக்கு இப்ப புரிஞ்சா எல்லாருக்கும்? அது புரிஞ்சான்னு சொல்லுங்களேன். எஸ் ஓ நோ? நான் அது உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன், புரிஞ்சான்னு சொல்லுங்க பார்க்க. எஸ் கைஸ், இப்போ வந்து கிளாஸ் வந்து எண்ட் ஆகும். 40 மினிட்ஸில் தான் கிளாஸ் இருந்துச்சு. கைஸ், நான் கதைக்கிறது எல்லாருக்கும் கிளியரானு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். யாரும் ரிப்ளை பண்றீங்க இல்லையே? எஸ், ரைட், ஓகே. இது அப்போ புரிஞ்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அப்போ MT4ல நீங்கள் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கு சம்டைம். ரைட். ஓ பிரதர், எங்கிட்ட கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச்னால என்ன சார் ஒரு இஷ்யூ ஒன்று காட்டுது எனக்கு கனெக்ஷனும். வில் சி. ஓகே. ரைட். யா 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 இங்கிட்ட கொஞ்சம் கனெக்ஷன் இஷ்யூ ஒன்று காட்டுது பிரதர், வெரி சாரி. ஓகே. ரைட். அப்போ சிக்னல் ஒன்று கேட்குறது. ஓ பிரதர், கொஞ்சம் சின்ன சிக்னல் இஷ்யூ ஒன்று காட்டுது. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நான் இந்த இன்டர்நெட் இஷ்யூவை சால்வ் பண்ணணும். ஓகே. ரைட். ரெக்கார்டிங்ஸ் அப்டேட் பண்ணுறேன், கொஞ்சம் பாருங்க. நான் இனி உங்களுக்கு ஃபுல் அப்டேட்டை நான் இன்றைக்கி இந்த சிக்னல்ஸ்ன்றதை ஃபுல் அப்டேட்டை தரதுக்கு தான் நான் இன்றைக்கி கிளாஸே கண்டக்ட் பண்ணது. ஓகே, இதை முடிச்சிடுவோம். ஓகே. ஓகே. அப்போ இப்போ இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாங்கள் ஷாக் பிரதர் பார்ப்போம். ஓகே, நாங்கள் அனலைசிங் கிளாஸில் பார்ப்போம். ரைட். அப்போ உங்களுக்கு ஓகே பிரதர்.
அப்போ உங்களுக்கு இன்னைக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்கிறது, இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்த பிறகு, இப்போ என்ட்ரி ப்ரைஸ் வந்து என்ட்ரி எடுத்த பிறகு சரியா, இந்த என்ட்ரி ப்ரைஸ் வந்து என்ட்ரி எடுத்த பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்க, இப்போ மார்க்கெட் வந்து டிபி ஒன்ன்றது ஹிட் ஆயிடுச்சு. எப்படி டிபி ஒன்ன்ற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் டிபி ப்ரைஸ் ரேஞ்ச் டிபி ஒன்ன்ற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஹிட் ஆயிருச்சு. அப்போ நீங்கள் என்ன செய்கிறது, உங்களோட எஸ்எல்ல நீங்கள் மறுவாலும் அப்டேட் பண்ணணும். எப்படி இந்த எஸ்எல் இங்கே நீங்கள் டைப் பண்ணீங்க தானே, ஒன்றாவது சிக்னலில் தந்த எஸ்எல், அதை நீங்கள் டிலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மறுவா டிலீட் ஃபுல்லாக இரேஸ் பண்ணிவிட்டு உங்களோட என்ட்ரி ரேஞ்சுக்கு உங்களோட எஸ்எல்லை கொண்டாடுறோம். அப்போ இந்த எஸ்எல்ல இங்கே என்ன டைப் பண்ணணும், எந்த எஸ்எல்லை டைப் பண்ணணும், ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் என்ட்ரி தந்தோம் 3301, அந்த என்ட்ரி ப்ரைஸை வந்து நீங்கள் இன்றைக்கி டைப் பண்ணணும். நீங்கள் டிபி ஒனில் ப்ரைஸை ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா மட்டும். ஒருவேளை நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதை கொஞ்சம் சைடுக்கு ஸ்க்ரோல் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணாட்டி உங்களோட எஸ்எல்ல என்ட்ரி ரேஞ்சுக்கு கொண்டு நீங்கள் ஃபஸ்ட்டாக டைப் பண்ண என்ட்ரி இது தானே எஸ்எல், இது தானே இதாக இருக்குது, இது தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக டைப் பண்ணீங்க. அப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ் டிபி ஒன் ஹிட் ஆகி டிபி ஒன் ப்ரைஸ் ரேஞ்ச் எது இதாக சைடில், டிபி ஒன் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இது. அப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு இன்னைக்கு காட்டும். சரியா, அப்போ உங்களுக்கு தெரியும் ரைட், டிபி ஒன் ஹிட் ஆகி இருக்குது. ஓகே, அப்போ உங்களுக்கு இன்னைக்கு தெரியும் என்ன, டிபி ஒன் ஹிட் ஆகி இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் ஃபஸ்ட்டாக இதாக இன்னைக்கு ஃபஸ்ட்டாக வச்ச எஸ்எல்ல இரேஸ் பண்ணி உங்களோட என்ட்ரி தந்த சிக்னல் தந்த என்ட்ரி ப்ரைஸ் ரேஞ்சிங் இன்னைக்கு நீங்கள் டைப் பண்ணணும். என்ன காரணத்தினால, நீங்கள் இந்த டிபி ஒன்ல உங்களோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணாட்டி தான் அது செய்யணும். சரி, இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒன்று தேவையில்ல, ட்ரேட் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகும். உங்களுக்கு ஷுவராக இருந்துச்சுன்னா இது டிபி டூக்கும் எங்களுக்கு இதை ஹோல்ட் பண்ணலாமெண்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டாக நீங்கள் வச்ச டிபியை டிலீட் பண்ணிவிட்டு உங்களோட டிபி என்ட்ரி ப்ரைஸ்க்கு கொண்டுட்டு உங்களுக்கு இதை ஹோல்ட் பண்ணலாம் டிபி டூ வர. புரிஞ்சா, அது புரிஞ்சா எல்லாருக்கும்? அது புரிஞ்சா எல்லாருக்கும்? ரைட், நான் க்ளோஸ் பண்ணுறது சொல்லித்தாரேன். ஓகே ரைட், அது புரிஞ்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓகேயா, ரைட். அப்போ இன்னைக்கு சிக்னல்ஸ்க்கு இப்போ ஒரு இஷ்யூவும் இல்லை. நான் நோட் எஃபெக்ட்ஸ் சாரி மெட்டாட்ரேடர் 4 நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இப்போ செஞ்சு காட்டுறேன். அப்போ இது இன்னைக்கு சிக்னலில் ஒரு இஷ்யூவும் இல்லை எல்லாருக்கும். சிக்னலில் இப்போ இன்னைக்கு ட்ரேட் பண்ணுறது புரிஞ்சிச்சா? ரைட், அது எல்லாருக்கும் இஷ்யூ இல்லை. ஓகேயா, ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுண்டா கேளுங்க பார்க்க. இன்னைக்கு என்ன சார் கொஸ்டின்ஸ் இருக்குதாண்டா கேளுங்க, நான் அதை ரிகவர் பண்ணி தரேன். ரைட், அதுக்கு நான் வாரேன், அதுக்கு நான் வாரேன், அதுக்கு நான் வாரேன், அதுக்கு நான் வாரேன். அதுக்கு நான் வாரேன். அந்த மேலே இருக்கிறது வந்து லொட் சைஸ், அந்த லொட்டுன்றது என்னன்னு நான் வாரேன். மினி லாட் ஸ்டாண்டர்ட். அது எல்லாருக்கும் புரிஞ்சா இல்லாட்டி மறுபடியும் என்ன சார் சொல்லு, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீச் பண்ணணுமா? அப்போ அப்போ சார் ஒட்டோவா அந்த எஸ்எல் இடம் வந்தால் க்ளோஸ் ஆகுமா? இப்போ லொஸ்ட், இப்போ நான் தந்த என்ட்ரி ரேஞ்சை, இப்போ நான் தந்த என்ட்ரி ப்ரைஸை வந்து இப்போ இன்னைக்கு தந்த என்ட்ரி ப்ரைஸில் மார்க்கெட் அப்பா ஹாட்டி நான் தந்தது பை தானே. அப்போ அப்பா ஹாட்டி இன்னைக்கு ஒட்டோவா வந்து இந்த எஸ்எல்ல ஹிட் ஆகி மார்க்கெட் ஒட்டோவா க்ளோஸ் ஆகி உங்களோட $5 லொஸ்ட்டில் போகும். ஏன் சார் XAUSD கோயினில் ட்ரேட் பண்ணுறோம் எக்ஸாம்பிள்காக இல்லை அல்லது அதில் தான் ட்ரேட் பண்ணணுமா? இல்லை, எங்களுக்கு வேண்டிய கரன்சிஸில் ட்ரேட் பண்ணலாம். XAUSD வந்து நாங்கள் கூடுதலாக ட்ரேட் பண்ணுறது XAUSD பிரதர், தட்ஸ் ஆல். இல்லாட்டி எங்களுக்கு நிறைய கரன்சிஸ் இருக்குது. இதான் இப்போ இன்னைக்கு ஃபாரெக்ஸ் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னைக்கு நிறைய கரன்சிஸ் இருக்குது ட்ரேட் பண்ணுறதுக்கு. சாரி.
இருக்குது எங்களுக்கு இன்னைக்கு நிறைய கரன்சிஸ் இருக்குது. இருக்குது எங்களுக்கு இன்னைக்கு நிறைய கரன்சிஸ் இருக்குது ட்ரேட் பண்றதுக்கு. ஓகே, அப்ப நான் கோல்டு எடுத்தது வந்து ஜஸ்ட் ஃபார் என் எக்ஸாம்பிள். ஓகே ஓகே, ரைட். அப்ப யாருக்கும் டவுட்ஸ் இல்லை தானே? எந்த கரன்சியில் ப்ராஃபிட் கூட? கோல்டில் XAUSD இப்போ நான் எடுத்துக்கிற கரன்சி வந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்கலும். ஓகே, நான் அது வாரேன் அது எல்லாத்துக்கும் வாரேன். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சான்னு இப்போ நீங்கள் இதுவரைக்காட்டு நான் டீச் பண்ணது எல்லாத்துக்கும் புரிஞ்சான்னு சொல்லுங்க. அடுத்த விஷயத்துக்கு நான் போவேன். ரெக்கார்டிங்ஸ் பாருங்க அப்போ உங்களுக்கு இன்னும் டவுட் கிளியர் ஆகும். ஓகே, அப்போ ரைட் ரைட் அடுத்தது நாங்கள் போகலாம். ஓகே, அடுத்தது நாங்கள் போகலாம் லாட் சைஸ். ஓகே, நாங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் சேம் இன்னைக்கு எடுத்துக்கோவோம். ஸ்க்ரீன்ஷாட்டை கொஞ்சம் மேலுக்கு எடுத்துக்கோவோம் guys. ரைட், இன்னைக்கு அடுத்தது வாட் இஸ் லாஸ்ட். இப்போ நாங்கள் பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஹவு டு ட்ரேட் ஃபார் சிக்னல்ஸ், ரெண்டாவது வாட் இஸ் லாட். லொட்டுன்றது guys இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 0.5 இந்த இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இருக்குது 0.5 0.01 -0 அங்கே இதுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து லாட் சைஸ். இதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது, இதுதான் லாட் சைஸ். இப்போ நீங்கள் பைனான்ஸில் லெவரேஜ் யூஸ் பண்ணீங்க அது மாதிரி இதில் நாங்கள் லாட் சைஸ் யூஸ் பண்ணோம். இது லாட் சைஸ்ன்றது மூணாக பிரியும். எப்படி இது வந்து மூணாக பிரியும் என்னென்ன? ஸ்டாண்டர்ட் லாட், இது வேணாம் மக்கள் யூஸ் பண்ணுவோம். இது மூணா பிரியும். ஒன்று ஸ்டாண்டர்ட், ரெண்டாவது மினி லாட், மூணாவது மைக்ரோ லாட். இந்த ரெண்டாவது விஷயத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்கறது. ஸ்டாண்டர்ட் லொட்டுன்றது ஓகே, ஸ்டாண்டர்ட் லொட்டுன்றது நார்மலி நாங்கள் எடுப்போம் அது 1.00. ரெண்டாவது நாங்கள் மினி லொட்டுன்றது வந்து 0.10 எடுப்போம், அது நாங்கள் 0.10. அடுத்தது மைக்ரோ லொட்டுன்றது 0.01. ரைட், இதெல்லாம் லொட் சைஸ்ன்றது என்ன? இப்போ நாங்கள் நார்மலி பைனான்ஸில் யூஸ் பண்ணோம் தானே கைஸ் லெவரேஜ் என்ற விஷயம். அந்த லெவரேஜ் என்ற விஷயம் தான் இதில் நாங்கள் லொட் சைஸ் எங்களுக்கு நாங்கள் எடுக்கலாம். ஓகே, ஆனால் அதே தான் இதுன்னு நாங்கள் சொல்கிறது இல்லை. இப்போ இதில் ஓகே, இதில் ப்ரோ திஸ் இஸ் CDFX ட்ரேடிங் ஆர் ஸ்பாட். இது எங்களுக்கு இப்படி எடுக்கலாம். எங்களுக்கு இப்போ அதில் இருக்கிறது ஃபியூச்சர் ட்ரேடிங் மாதிரி பைனான்ஸில். அப்போ இதுவும் எங்களுக்கு ஃபியூச்சர் ட்ரேடிங் மாதிரி எடுக்கலாம். ஆனால் இது ரியல் கரன்சி, அது வந்து டிஜிட்டல். ஓகே ரைட், இப்போ ஸ்டாண்டர்ட் லொட்டில் நாங்கள் ட்ரேட் பண்ணோம்னா எங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணணும்னா பெரிய அளவில் எங்களுக்கு குவான்டிட்டி இருக்கணும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகேயா, மினி லொட்டுன்றது நார்மலி எங்களுக்கு ஒரு 1000 கணக்கில் நாங்கள் இப்படி எடுப்போமே. இப்போ நான் உங்களுக்கு இது இன்னும் சிம்பிளாக சொல்லி தர விரும்புகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ லொட்டுன்றது எங்களுக்கு நார்மலாக எங்களோட பேலன்ஸ், எங்களோட குவான்டிட்டியை பேலன்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ண இயலுமான ஒரு லொட் சைஸ் தாங்க இந்த மைக்ரோ லொட்டுன்றது. மினி லொட்டுன்றது நார்மலாக ஒரு 5000 10,000 USD இருந்தால் அவங்க யூஸ் பண்ண இயலுமான லொட் சைஸ் தான் கைஸ் வந்து இந்த மினி லொட்டுன்றது. ஸ்டாண்டர்ட் லொட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் லட்சக்கணக்கில் USD இருக்கிறவங்க இருக்கிறாங்க தானே, அவங்க யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண இயலுமான அந்த ரேஞ்ச் தான் கைஸ் இந்த ஸ்டாண்டர்ட் லொட். அப்போ நாங்கள் எப்போதுமே ட்ரேட் பண்ணும் போது இந்த இடத்துல 0.01 என்ற லொட் சைஸில் தான் நாங்கள் ட்ரேட் பண்ணணும். இது தான் எங்களுக்கு ரிஸ்க் குறைவான ரேஞ்ச். அது புரிஞ்சா? அப்போ மைக்ரோ லொட்டில் தான் கைஸ் நாங்கள் எப்போதுமே இது நாங்கள் ட்ரேட் பண்ணணும். அது புரிஞ்ச எல்லாருக்கும். அப்போ நாங்கள் ட்ரேட் பண்ணும் போது மைக்ரோ லாட் 0.01 என்ற லாட் சைஸில் தான் நாங்கள் எப்போதும் ட்ரேட் பண்ணணும்.
சரியா? இப்ப இந்த கேள்வி வெயிட். இங்க ஒரு ஸ்டூடண்ட் இருந்தாங்க. அவங்க வந்து அப்ப ஸ்டாண்டர்ட் லொட்ல நாங்க போட்டு ட்ரேட் பண்றதா? இல்ல. மினி லாட் போட்டு ட்ரேட் பண்றதா? இல்ல. நாங்க ஏழுமானாலும் மைக்ரோ லாட் 0.01 லாட் சைஸ்ல தான் ட்ரேட் பண்ணணும். அப்ப எங்களுக்கு இது ப்ராஃபிட் வரும்போது ஓகேயா? வரும்போது 0.10 சென்ட்ஸ்ல டாலர்ஸ்ல தான் எங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேயா? எப்படி 0.10 சென்ட்ஸ்ல. ஒருவேளை நீங்க 0.10 மினி லாட்ல ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு கேண்டில் இப்படி மேலேக்கு போகும்போது ஒரு கேண்டில் இப்படி மேலேக்கு போகும்போது உங்களுக்கு $1 ப்ராஃபிட் ஆகும். ஆனா இந்த மைக்ரோ லாட்ல ஒரு கேண்டில் இப்படி மேலேக்கு போகும்போது 0.10 சென்ட்ஸ் டாலர் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும். எப்படி 0.10. அப்போ நீங்கள் ஸ்டாண்டர்ட் லோட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு கேண்டில் இப்படி மேலேக்கு போகும்போது உங்களுக்கு எத்தனை யூஎஸ்டி ப்ராஃபிட் வரும்? $10 ப்ராஃபிட்டில் வரும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக சிம்பிளாக சொல்லித்தரேன். அது எப்படி? இப்போ நீங்கள் மினி லோட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா எப்படி மைக்ரோ லோட்டில் ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு கேண்டில் இப்படி மேலேக்கு போகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் 0.10 சென்ட்ஸ் டாலர், 10%. மைக்ரோ மினி லோட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா $1 மேனி ப்ராஃபிட் வரும். ஸ்டாண்டர்ட் லோட்டில் ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு கேண்டில் இப்படி மேலே போது $10 வரும். சரியா? நாங்கள் எப்போதுமே ட்ரேட் பண்ணணும் எப்படி என்று பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ லொட்ன்ற ரேஞ்சில் தான். ஏண்டா 100 பிப் எப்படி 100 பிப் மேலேக்கு போகும்போது மைக்ரோ லோட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது 100 பிப் நீங்கள் மேலேக்கு போச்சுன்னா உங்களுக்கு $10 அங்கே ப்ராஃபிட் இருக்குது. புரிஞ்சா? ஒரு பிப்புக்கு $1 ப்ராஃபிட் ஆகும் மைக்ரோ லோட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கடா. சரியா? அப்போ $100 நீங்கள் 100 பிப் மேலேக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு அன்றைக்கி $10 ப்ராஃபிட் இருக்குது. அது புரிஞ்ச எல்லாருக்கும்? அது புரிஞ்ச எல்லாருக்கும்? இன்றைக்கி கொஞ்சம் கிளாஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது புரியணும். அப்போ தான் உங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணலாம். எஸ், அது புரிஞ்சு தானே. இன்றைக்கி கொஞ்சம் கிளாஸ் வந்து டிஃபிகல்ட். ஆனால் இது புரிஞ்சா தான் கைஸ் இது உங்களுக்கு செய்யலாம். ரைட், இப்படி எடுப்போம். இப்போ இப்போ நாங்கள் சொல்வோம் இன்னைக்கு மைக்ரோ லொட்டில் இல்லை இல்லை இது ஸ்பாட் ட்ரேடிங் இல்லை பிரதர். இது வந்து ஃபியூச்சர் ட்ரேட் மாதிரி தான். ஓகே, இப்போ நீங்கள் மைக்ரோ லொட்டில் இன்னைக்கு தான் அந்த லொட்டுன்றது சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் மைக்ரோ லொட்டில் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. அந்த ட்ரேட் எடுத்து 100 பிப் ப்ராஃபிட் ஆயிடுச்சுண்டா உங்களுக்கு அங்கே நீங்கள் $10 இருக்குது. ஒருவேளை நீங்கள் மினி லொட்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்து 100 பிப் ப்ராஃபிட் ஆயிடுச்சுண்டா அங்கே உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஆகும்? $100 இருக்கும். இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் லோட்டில் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்து 100 பிப் ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அன்றைக்கி $1000 இருக்கும். இப்போ உங்களுக்கு அது என்ன வித்தியாசம் புரிஞ்சிச்சா? இப்போ உங்களுக்கு அதில் வித்தியாசம் புரிஞ்சிச்சா? இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சா? அது உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ இந்த லொட் சைஸ்ன்றது என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சா? அப்போ நாங்கள் எப்போதுமே சூஸ் பண்ணணும் இந்த மைக்ரோ லொட்ன்றது. அப்போ இங்கே நீங்கள் ட்ரேட் பண்ணும் போது இந்த இடத்துல என்ன சூஸ் பண்ணணும்? 0.01. எப்படி 0.01 என்ற ப்ரைஸ் ரேஞ்ச் தான் நீங்கள் இனி சூஸ் பண்ணணும். அடுத்த விஷயம், உங்களுக்கு ஒரே டைமில் 2-3 ட்ரேட்ஸ்க்கு என்ட்ரி எடுக்கவும் மேலும். ஓகே, இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் இன்னைக்கு இதை கிளிக் பண்ணி ஒன்றாவது ட்ரேட் எடுத்து மறுவாலும் எக்ஸே யூஎஸ்டி கோயினை தேடி அந்த ரேஞ்சிலே 2 ட்ரேட் எடுக்கவும் மேலும் மறுவா பைக் கிளிக் பண்ணி இந்த மாதிரி 2-3 ட்ரேட்ஸ் உங்களுக்கு எடுக்கவும் இதில் எழும். ஆனால் நான் சொல்கிறது ஒன்றோ ரெண்டோ அதுக்கு மேலே எடுக்க வேணாம். மறுவா அடிச்சுட்டுக்கிட்டு போய்த்துரும் போ தொடங்கினா. ஓகே, அதனால ப்ளீஸ் மேனேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, அது புரிஞ்சா? எல்லாம் போகாது. அதுக்கு தான் நாங்கள் இஷாக் பிரதர் யூஸ் பண்ணுறது எஸ்எல் ஸ்டாப் லாஸ்ட். அது புரிஞ்சு எல்லாருக்கும்? அப்போ ரைட், அடுத்தது மார்க்கெட். இன்னொரு விஷயம் பார்க்கலாம். ரைட், இப்போ நாங்கள் அடுத்தது வந்து ஹவு டு ட்ரேட் இன் MT4. ரைட், அதையும் நாங்கள் பார்ப்போம்.
நான் வந்து ஸ்க்ரீனை கட் பண்ணி என்னோட ஃபோன் ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இது கைஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஆனால் ட்ரேட் என்ட்ரி எடுக்கும் போது உங்களுக்கு புரியும். செம்ம ஈஸி தானேண்டு. இந்த சொல்லி தரக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக உங்களுக்கு ஈஸி ஆகும். ஃபோனில் சார்ஜ் இல்லை. ரைட், 1 minute. as soon as possible நான் இதை எடுத்துக்கோறேன், ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோறேன். ரைட், ஓகே கைஸ், நான் இன்னும் கதைக்கல. ஓகே, சரி, சிக்னல் இஷ்யூ டுமாரோ கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோமா? பண்ணுவோமா சார்? சிக்னல் இஷ்யூ டுமாரோ கிளாஸில் கண்டினியூ. ஸ்பாட் ட்ரேடிங் சொல்லி தரீங்களா பிரதர்? இதில் ஸ்பாட் ட்ரேடிங் இல்லை, ஃபாரெக்ஸில் ஸ்பாட் ட்ரேடிங் இல்லை. ஓகே, ரைட். பிப்ன்றது என்னன்னு பார்க்கலாம். ரைட், அப்போ உங்களுக்கு சிக்னல்ஸ்க்கு எப்படி ட்ரேட் பண்ணுறது கான்செப்ட் புரிஞ்சிச்சா? சிக்னல்ஸ்க்கு ட்ரேட் பண்ணுறது புரிஞ்சிச்சா கைஸ்? அப்போ நாங்கள் இப்படி செய்வோம். இந்த கிளாஸை இங்கனையோட நான் எண்ட் பண்ணிக்கோறேன். ஓகேயா? இந்த கிளாஸை நான் இங்கனையோட எண்ட் பண்ணிக்கோறேன். ஓகே, ரெக்கார்டிங்ஸ் அப்லோட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்கன்னா, இல்லாட்டி MT4ல எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு அதே நான் ஈஸியாக போட்டு அப்போ உங்களுக்கு சொல்லி தந்தால் உங்களுக்கு MT4லையும் ட்ரேட் பண்ணிக்கோ இயலுமே கைஸ். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, MT4 எப்படி ட்ரேட் எடுக்கிறதுண்டு. அப்போ எனக்கு அதையும் சொல்லி தந்தேன்னா அப்படியே ஈஸியாக இருக்கும். அப்போ ரெக்கார்டிங்ஸ் ஆச்சு பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கோ இயலுமே கைஸ். ரைட், ஓகே கைஸ், நான் இப்போ ஓகே இப்படி செய்கிறேன். நான் இந்த கிளாஸுக்கு முன்னாடி இப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, புரியுற மாதிரி புரியுற. ஓகே, உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸை பார்த்துட்டு சரி, அந்த ரெக்கார்டிங்ஸை பார்த்து சரி உங்களுக்கு ஃபாலோ பண்ணிடுமே. ஓகே, இப்போ அடுத்தது நான் டீச் பண்ண இருக்கிறது ஒரே விஷயம், MT4 எப்படி நாங்கள் ட்ரேட் வந்து என்ட்ரி எடுக்கிறதுன்னு மட்டும் தான். ஓகே, ரைட். அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் guys, MT4ல நாங்கள் எப்படி ட்ரேட் ஒன்றுக்கு என்ட்ரி எடுக்கிறதுண்டு. ரைட், கிளாஸ். அப்போ நாங்கள் இந்த கிளாஸை இதோட இன்னைக்கு எண்ட் பண்ணிக்கோவோம். நான் இந்த ரெக்கார்டிங் ரெண்டையும் தாரன், பார்த்துட்டு எனக்கு அப்டேட் ஒன்று தாங்க. ஓகே.